நம்மள ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு மாறா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. எதுக்குமா ஹெவி ஆச்சுட்டு இருக்க? ஜெயிச்சிட்ட மாறா இந்த ரூமே தனியா எல்லாருக்கும் தெரியாம ஒருத்தர கூட்டணும்ட்டு நீயே வந்து ஃபுல் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி மோட்டிவேஷன் ஏத்தி நாச்சி. ஐயோ அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் வந்துட்டாரு, அவர் மேல போயிட்டாரு, அவர் ஹைட்டுக்கு ஏறிட்டாரு. ஆமா 19வது ஃப்ளோர்ல இருக்கீங்க. Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Behind Woods Tangadurai Housewarming Celebration and New Home Tour. Powered by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots. Naturals, world's fastest growing saloon chain. Air Fiber Wi-Fi. Dr. Shrivarma, Ayul Taruma Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. என்ன காலையில 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சு இன்னுமா பேசிட்டு இருக்க? சோபா நீ பண்ற தப்பு. ஐயா நான் சிறுக சேர்த்து ஒரு வீடு கட்டியிருக்கேன் ஐயா. நான் தம்பி சிறுக சேர்த்து மொபைல் வாங்கலாம், வீடு கட்டுறதுலாம் பெரிய விஷயம் தாங்க. ஆனால் நாளைய காலுக்கு எந்திரிச்சிட்டாப்புல இப்போ நாளைய காலை தொட்டுருச்சு. இன்னமும் என்னை வாங்கினே ராமரண்யா அந்த அளவுக்கு யார் வர்றா யார் போகிறான்னு தெரியாமல் குத்து மதிப்பா உன்னை உன் பேரக்கள் வருமானத்தை பூரா ஒரு சம்சாரத்தில் உட்காந்து ரூமில் எண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கள் 8 லட்சம் வந்திருக்குங்க, இன்னும் மீதி ஆளுக்கு ஃபோன் போடுங்க, ராமர் எங்கே இருக்காரு அவருக்கு அடிங்க இருங்க வந்துட்டு வாங்க அப்படின்னு ஜிபே பண்ணிட்டாரா? இல்லைம்மா ஜிபேல மினிமம் 50 ரூபாவது போடணுமா, 35 ரூபா தான் ஜிபேல வராதுமா, அது அவருக்கு அவமானம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாப்பா வீடை பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருப்பான்றத மூடி மறைச்சிட்டாரு. அழகான வீடு, இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நிறைய வீடு கட்டணும் கண்டிப்பாக. ஆமாம் அடுத்த ஒரு சின்ன வீடு கட்டணும் கூட என்ன சின்ன வீடு வேணும், ஒரு பெரிய வீடாக கட்டணும். சின்ன வீடு வச்சா பிரச்சனையாக இப்போ யாரும் சிரிக்கல கவலைப்பட்டானா நம்ம என்னன்னு சொல்லிட்டு இப்படி தெரியும். ஒரு ஆள் கூட சிரிக்கல டென்ஷன் ஆகும், யாராவது சிரிச்சா தான் டென்ஷன் ஆகும். என்ன என் ஜோக்கு ஏன் சிரிக்கிறீங்க அப்படி அங்கே தேவை எல்லாமே தாங்க. சட்டி கூட இது இல்லை. நீங்கள் தான் வெளியிருந்து பார்க்குற ஆளுக்கு செலிப்ரிட்டி சுக்கா ரொட்டின்னுவீங்க. இப்போ வரைக்கும் தங்கத்துறை போட 4 நிகழ்ச்சியும் பேமெண்ட் போடல. எல்லாரும் சிரிக்க வச்சு சம்பாரிச்சு அற்புதமான பொக்கிஷம். பட்ட கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரே டீம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ பேமெண்ட் நிற்க வச்சாங்க, எத்தனை நேரத்தில் வந்து இதுக்காக ஓடணும், ஏதாவது காமெடி பண்ணிட்டு வாழ்க்கையை தள்ளிட்டு போகிறாங்க. அப்படின்னா எங்களுக்கும் லட்சியம் இருக்குது, அந்த லட்சியத்தை அடைவோம் அப்படின்றது அடைஞ்சப்பறம் தான் நாங்கள் வந்து காலை நிமித்தி பண்ணிட்டோம்ப்பா. நாங்களும் வந்து இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டோன்ற பெருமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெருமையை இன்றைக்கி அடைஞ்சிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே வந்து வீடு கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அவர் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டார், திருப்பி பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் இப்போ வீடு கட்டுற ப்ராசஸில் இறங்கியிருக்காரு. அண்ட் அற்புதமாக இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நான் இப்போ இல்லை என்ன சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் ப்ரொமோஷன் அளவுக்கு பண்ணலாம். அந்த அளவுக்கு நான் வந்து இந்த வீடை லைக் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் மனசார. ஏன்னா நிறைய உழைப்பு, சொன்னால் திட்டுவார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டிவியில் அவர் அசத்த போதாலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அவ்வளோ காலம் வந்து ஒரு டெடிகேஷனாக சின்சியராக இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஒரு பெஸ்ட்டாக ஒரு பர்ஃபார்மராக ஒரு ஆக்டராக இப்படி வளர்ந்து இந்த ஒரு சாதனை அவர் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வரைக்கும் எங்கள் அண்ணன் டைகர் கார்டன் கூப்பிட்டாங்கன்னா இனிமேல் பாஷ்யம் கார்டன் கூப்பிட வேண்டிய ஒரு அதாவது இதுலேருந்து சூப்பர் 0 to ஹீரோ மாதிரி இட்ஸ் டைகர் கார்டன் டு பாஷ்யம் கார்டன் அப்படின்னு சொல்லி டேக்லைன் போடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும் லைஃப்பில். கடவுள் அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வாழ்த்துறேன். என்ன காலையில 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சு இன்னுமா பேசிட்டு இருக்க? சோபா நீ பண்ற தப்பு. ஆல்ரெடி மாறன உட்கார வச்சு முக்காவரி பேசுறேன். ஒரே அடியா டோட்டல் கண்ணு 1 வருஷத்துக்கு கண்ணு தெரியுங்க. ஒரு பிரச்சனையா? என் வீட்டுக்கு பேசிட்டால் வரலனே, வராம எங்க போய் சொல்லுங்கறா போல. நான் கூப்பிடுறேன். இன்னும் எங்க வீட்டுக்கே வரலையா? வந்து ரூம்ல உட்கார்ந்துறாயா? அவங்களுக்கு எல்லாம் தெரியல. அவர் கேமரா எங்க இருக்கோ மைக் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் இருப்பாரு. நீங்க என்ன பண்ணி ஆளுக்கு எடுத்துட்டு போங்க, அவங்க வந்துருவாரு. இல்ல தனியா தான் அவர் இன்டர்வியூ பேசுறது இல்லையா? இப்பதான் கேட்டு ஏன் அவர் கிரக பிரவேசத்துக்கு நீங்க போலியா? ஆமாங்க பத்திரிக்கை வைக்கலங்க. அதை விடுங்க. அவர் வச்சு கிரக பேச நம்மளுது ஃபுல்லா நம்ம தான் போட்டு கிரக பேச அவருதான். ஆனா கண்டென்ட் இவரு தான் இருக்கும் ஃபுல்லா. இவரு அதிகமா இருப்பாரு தெரியும். நீங்க அவர் கூப்பிடல? EVPக்கு சென்று அவரை அழைத்தேன். சரியா, நான் வந்து தாமஸ் சார் வரைக்கும் வச்சேன், பத்திரிகை எல்லாரும் வச்சுட்டேன். குரூப்பா இருந்தாங்க. ஏன்னா நிறைய கும்பிடுவாங்க, எல்லாரும் கெட்ட போட்டு சுத்திட்டு கெட்ட போட்டு பிஸியா இருக்காரு. 10 பேர் வச்சுட்டேன் குரூப்பா. விஜய் எல்லாம் பார்த்துட்டேன், பேசிட்டேன், சொல்லிட்டேன். ஆனா பத்திரிகை மட்டும் அவர் கையில கொடுக்கல. ஏன்னா குரூப்பா கொடுத்துட்டேன். இவரை காணும், இவர் கெட்ட போட்டு உள்ள போயிட்டு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொருத்தர் பத்திரிகை வேணும். ஏன்னா லாஸ்ட் மீட்டர் 2 நாள் தான் பிளான் பண்ணதே பத்திரிகை வைக்கிறதுக்கு. டக்கு நான் கிளம்பிட்டு வெளியே வரும்போது விஜயன் அடிச்சேன். விஜயன் இந்த மாதிரி பத்திரிகைலாம் கொடுத்துட்டேன், உங்களை பார்க்க முடியல எங்கன்னு தெரியல, நான் கிளம்பிட்டேன், கண்டிப்பா வந்து விஜயன் சொல்லிட்டேன். ஏன்னா அவர் எப்பவுமே நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்துருவார். கால் வச்சு கரெக்டாக சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சா சிம்பிளா. அவரும் ஃபோன் பண்ணா போதான் போறோம், பத்திரிகைன்றது போயிட்டோம் கொடுத்துணுமேன்றதுதான். இப்போ இவருக்கு என்னன்னா வரல, இங்க வந்துட்டாரு, என்ன பார்த்துட்டாரு. பார்த்துட்டு
கூப்பிடல புரியல எனக்கு. இல்லைங்க பாத்ரூம்ல தாங்க இருந்தேன். எல்லாம் ஒரு 5 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணக்கூடாதா? பாத்ரூம்ல போய் நான் தட்டியோ அதுவும் உடனே பத்திரிக்கை வச்சேன். சரி சரி, அப்ப இல்ல இந்த அப்ப நாஞ்சில் வந்து அந்த பத்திரிக்கை கொடுனா சொல்லிட்டு போய்க்கலாம்ல. ஆமா வினோத், இதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இவங்க வீட்டு எல்லா ஃபங்க்ஷன்லயும் என்ன கூப்பிட்டுருக்காங்க, ஒண்ணு கூட நான் போல. இப்ப அவங்க என்ன திருப்பிக்கிறா வச்சுக்கோ, எனக்கு அசிங்கமா அப்ப போயிடும். மைக் கொடுங்க. இப்ப நான் கேக்குறேன், அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஒரு மனுஷன் கூப்பிடுறா போல, எவ்வளவு வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறாரு அவரு. அவர் கூப்பிட்டு நீங்க போலனா அது எவ்வளவு பெரிய தப்பு. அது இல்ல டேட் அன்னைக்கு நான் அவைலபிள் இல்ல. அப்படி என்ன பிஸியா என்ன பண்றீங்க? இல்ல நாங்க பண்ணது ஒரு தப்பே கிடையாது. ஒரு ஷோ ஐயா 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 50,000 கொடுங்க, நான் பண்றேன். 30,000 கொடுங்க, அவர் பண்ணுவார். உலகத்துக்கே தெரியும். நம்மள ஒருத்தர் ஜெயிச்சுக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிச்சுட்டாரு மாறா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. எப்படி இருக்கு உங்களுக்கு? உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷம். ஹெவியா இருக்கு. நல்லா இருக்கு. வா வா. எதுக்குமா ஹெவியா அடிச்சிட்டு இருக்க? ஜெயிச்சிட்டமா நான் ஏதோ ஒரு சின்னதா வீடு வாங்கியிருக்கேன். இல்ல இந்த ரூமே தனியா எல்லாருக்கும் தெரியாம ஒருத்தரே கூட்டணும்ட்டு நீயே வந்து ஃபுல் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி மோட்டிவேஷன் அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் வந்துட்டாரு, அவர் போயிட்டாரு, அவர் ஹைட் ஏறிட்டாரு. ஆமா 19வது ஃப்ளோர்ல இருக்கீங்க, ஹார்ட் ஆஃப் சிட்டி, கோயம்பேடு மேல இருக்கீங்க, உச்சத்துல இருக்கீங்க. எல்லா கிரகமும் உச்சத்துல இருந்தால்தான் தான் இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன் உச்சத்துல வர முடியும். ஐ அம் வெரி ஹாப்பி டு திஸ் சே. இனிய வாழ்த்துக்கள். ஒரு படி ஏறணும்னு வாங்க, 1500 படி ஏறி வந்து சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வந்து வாழ்த்துக்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. லைட்டா பவுடர் மட்டும் டச் பண்ணிட்டு இங்க தங்க தரச்சி ஒரே நிமிஷம் வாங்க. என்னங்க இவர் முகத்தை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க, இவருக்கு இன்னும் மேல அழகு தேவையா? பவுடர் போடுங்க. எல்லா மனிதனுடைய லட்சியம், அதாவது எங்கள் துறையில் எல்லாருக்குமே ஒரு லட்சியம், எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கனவு அதுவாக தான் இருக்கும். அது நிறைவேறும் போது அடையிற சந்தோஷம் உண்மையிலே ரொம்ப மன நிறைவாக இருக்கும். எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது அப்படின்ட்டு அதை இந்த இலக்கு அடைஞ்சிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரே டீம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ பேமெண்ட் நிற்க வச்சாங்க, எத்தனை நேரத்தில் வந்து இதுக்காக ஓடணும், எத்தனை நாள் தூங்காமல் இருந்தோம், இப்படி எல்லாமே இழந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது வீடு வாங்குறேன்ற கனவை நிறைவேற்றிருக்காருன்னும் போது மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க எல்லா நண்பர்களும் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். என்னன்னா இப்போ சொந்தக்காரங்க வீடு வாங்கினாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், நண்பர்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கினாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் சகமாக, அதாவது ஒரே இடத்துல வேலை செய்து சக கலைஞராக நம்ம கூட ஒர்க் பண்ண, அவர் கூட நம்ம ஒர்க் பண்ண, இப்படி ஒரு கலைஞன் வீடு வாங்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த சொந்தக்காரங்க வீடு வாங்குறது, நண்பர்கள் வீடு வாங்குறது மேலே ஒரு படி போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தங்கதுரை அண்ணனை பொறுத்த வரைக்கும் நம்ம வயசு ஏற்றி சொல்லுவோம் அண்ணன் அண்ணன் சொல்லுவோம். உண்மையே எனக்கு அண்ணன் தான்பா, உண்மையே எனக்கு அண்ணன் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வைக்கு அவர் பார்த்தால என்ன தோணுன்னா, இவங்கெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து போயிடுவாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஒரு வீடு வாங்க யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது காமெடி பண்ணிட்டு வாழ்க்கையை தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு. எங்களுக்கும் லட்சியம் இருக்குது, அந்த லட்சியத்தை அடைவோம் அப்படின்றது அடைஞ்சப்பறம் தான் நாங்கள் வந்து காலை நிமித்தி பண்ணிட்டோம்ப்பா. நாங்களும் வந்து இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டோன்ற பெருமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெருமையை இன்றைக்கி அடைஞ்சிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இவர் தான் பழைய ஜோக்கு தங்கதுரை, ஆனால் வாங்கிறது புது வீடு தங்கதுரை. அவர் இங்கே வந்திருக்கம்மா, நீ நிச்சயமா ஐயோ கொஞ்சம் வேகமாக இருக்கமா, நான் ஒன்றா பிடிச்சி இடிச்சு விடுவா, சும்மா டம்முன்னு அடிச்சிடணும், அப்படி இருக்கணும். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தங்கதுரைக்கும் திருமதி தங்கதுரைக்கும். மிகப்பெரிய உழைப்பாளி. கலக்கப்போதையாரில் சீசன் 1லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பையனா கானா பாட்டு பாடிட்டு வணக்கமே இப்படி தான் வைப்பார். ஆமாம், அவரோட ட்ரேட்மார்க் வணக்கம் அது. அந்த மாதிரி பார்த்த ஒரு பையன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உழைப்பில் சென்னையில் ஒரு வீடுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட மகுடத்துக்கு கிரவுண்ட்லேயே வீடு வாங்கியிருக்காரு. அதனால என்னுடைய பெஸ்ட் விஷஸ்மா. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டை ஒரு மனைவியாக இருந்து மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கணும். தேங்க்யூ ஸோ மச். எப்பயுமே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ணா எங்களுக்காக வந்து வெளியில இருந்து கிளம்பி வந்து ரொம்ப ஹாப்பி. நான் இந்த டைம்ல பிஸி டைம்லையும் ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் சுகரை கூட்டி விட்டு போகிறேன். நேற்று குறைச்சேன். தர்பீஸ்லேயே கட் பண்ண ஸ்வீட் இது. அப்படியா? ஆமாம்,
நல்லா இருக்கும். தர்பூசணி இந்த கலர்ல இருக்கும். மஞ்சள் தர்பூசணி. பெரிய டவுட் வந்துருச்சு. தர்பூசணி கட் பண்ணா எப்படி? சின்ன வயசுல வளர்ப்பு நீங்க தங்கத்துறையா தங்கச்சி? காலையில சாப்பிட்டேமா பக்கத்துல பூரி சாப்பிட்டாரு. அக்காவா? தங்கச்சி. நான் இது ஆன்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்றாலே உன் தங்கச்சியாரு அக்கா வந்தாரு. தங்கதுரை வந்து 2006 பழக்கமானவங்க. நாங்கள் எங்களுடைய ஃபஸ்ட்டு தொலைக்காட்சி ஷோவில் சந்தோஷம். அங்கேருந்து இந்த ட்ராவல் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல இடத்துல, ஒரு பெரிய இடத்துல, ஒரு உயரமான இடத்துல தங்கத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தங்கத்தை வந்து அவனோட வந்து தன்னம்பிக்கை வந்து ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு தெரியுதோ வருதோ வரலையோ போல்டாக நின்று கரெக்டாக அடிப்பாப்பில். அது அப்போ இருந்தே அது வந்து அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கும்போது ஃபோன் பண்ண நான் தான் சொன்னான், ஐயா நான் சிறுக சேர்த்து ஒரு வீடு கட்டியிருக்கேன் ஐயா. நான் தம்பி சிறுக சேர்த்து மொபைல் வாங்கலாம், வீடு கட்டுறதுலாம் பெரிய விஷயத்தாங்க என்ன கேட்ட வச்சோம். சரி நேரில் வந்தோம். வாழ்த்துக்கள். அன்பு அண்ணன், நீங்கள்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ணன் தான். எப்படி வந்து இருக்கிற விஷயங்களை எப்படி அழகாக படுத்தி அதை அழகு பண்ணி அதை வச்சு எப்படி நம்ம டெவலப் ஆகுறதுன்றதை வந்து அண்ணன்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கிட்டு தான் நாங்கள் வந்து அப்படியே அந்த நகைச்சுவைகளை வந்து ஆனால் நாளைய காலுக்கு எந்திரிச்சிட்டாப்புல இப்போ நாளைய காலை தொட்டுருச்சு. இன்னமும் என்னை வாங்கினே ராமரண்ணே அந்த அளவுக்கு யார் வர்றா யார் போகிறான்னு தெரியாமல் குத்து மதிப்பா உன் பேருக்கள் என்ன என்ன பிரியங்கா இழைச்சிட்டே அப்படின்னு ஸ்ரீதேவியா அதியா அந்த அளவு. ஏன்னா அது ஒரு அதான் ஹார்ட் ஒர்க்குன்றது. சில இடத்துல என்ன 2 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். அவன் கண்டினியூவாக வந்துட்டு வருமானத்தை பூரா சம்சார் உள்ள உட்காந்து ரூமில் எண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கள் 8 லட்சம் வந்திருக்குங்க, இன்னும் மீதி ஆளுக்கு ஃபோன் போடுங்க, ராமர் எங்கே இருக்காரு அவருக்கு அடிங்க இருங்க வந்துட்டு வாங்க அப்படின்னு. அவர் கல்யாணத்துக்கு நாங்கள் போனோம்ல, ஜிபே பண்ணிட்டாரா? அவருக்கு இருக்க பெஸ்ட். இல்லைம்மா ஜிபேல மினிமம் 50 ரூபாவது போடணுமா, 35 ரூபா ஜிபேல வராதுமா. அது அவருக்கு அவமானம். நான் 2005 தம்பி நானும் கலக்கு போயார் சீசன் 1. அப்போ இருந்து அவருடைய ஹார்ட் ஒர்க்கை நான் பார்க்குறேன். அந்த அப்போ ஏவிஎம்குள்ளே அந்த புளிய மரமாக இருக்கும் அங்கங்கே. அப்போ வந்து சிங்கராத்த ஆரம்பித்தார். புளிய வந்துட்டு போயிட்டு சப்ளையரே வாங்க எனக்கு நல்லா நான் ஒரு அதை நான் இப்போ வரும்போது நினச்சி பார்த்தேன். ஒரு சாங்கில் தான் ஆரம்பித்தார். ஆனால் அது ரிஹர்சல் அங்கங்கே மரத்தில் நின்று அதை பாடி பார்த்துட்டு முதல் எபிசோடே அப்படி தான் இன்ன வரைக்கும் தொய்வு இல்லாமல் நாங்களாம் கிண்டல் பண்ணால் கூட எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் அதெல்லாம் பேசுகிறோம். அங்கேயே பேசிட்டு இன்னும் அங்கே தான் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஜோக்காண்டவே அங்கே தான் இருக்கேன். இவர் 19 மாடிக்கு வந்திருக்காரு பார்த்தீங்களா? என்ன காரணம்? அதை உழைப்பு. கவலையே படுறதில்ல. மனசை ரொம்ப இளமையாக வச்சுக்கிறாரு. துள்ளி குதிச்சுட்டு அது எத்தனை மணிக்கு ஷூட்டிங் நடந்தாலும் ப்ரெஸ்ஸாக பண்ணுறதுனால தான் அந்த உயரம். அதனால் இதுக்குள்ளே ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்குது. என்னதான் ஒரு கடி ஜோக்கு அவன் கேட்குறாது போல அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அடித்து 22 வருஷம் நிற்கிறது கஷ்டம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாப்பா வானே வீடை பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருப்பான்றதை மூடி மறைச்சிட்டார். கீழே கிடந்துச்சு சும்மா இருக்கக்கூடாதுன்றிருக்காங்க. என்ன நோப்பிடிங்கண்ணே அதுதான் இப்போ பண்ணுங்க தான் பார்த்தேலம்மா. நீ தானே பார்த்த அப்புறம் என்ன திரும்பி கேட்குற? தங்கதுரைட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் வந்தார். அதெல்லாம் இல்லை, கடுமையான உழைப்பாளி. அப்போ நான் பார்த்த வரைக்கும் என்ன கிண்டல் பண்ணாலும் அதை பொறுப்படுத்துக்கிறாமல் வந்தனால தான் இன்னைக்கு இந்த பெரிய நகரத்துக்குள்ளே நம்மளை நினச்சி கூட பார்க்க முடியாது. 19வது மாடியில் அப்படி பகிரங்கமாக பாஷ்யம் ஃபிளாட் இங்கிலீஷ் மீடியம் நீ நான் பாஷ்யம்லாம் நம்மளை தெரியாதுமா அந்த தெரியாதா? சரி அவர் பாஷை தெரியும் தமிழில். பாஷ்யம் நீ சொன்ன மாதிரி பாஷ்யமில் இவ்வளோ பெரிய விசாலம் மனசுக்கு. ஆனால் உண்மையிலேயே நல்ல உழைப்பாளி. பசங்கள்லாம் தெரிஞ்சுக்க கற்றுக்கிற வேண்டியதாக இருக்குது. தினந்தோறும் ஒரு மேடைக்கு அது என்ன கமர்ஷியலாக பேசும் பணத்துக்காக போகாமல் மனத்துக்காக போனதுனால தான். இப்போ நீ இப்போ சொல்கிற சோமன் அந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்மளாம் பேச மாட்டார், வந்துடுவார். அப்புறம் உன்னை தொந்தரவு பண்ணுவார். என்ன அது வேற. அந்த ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொரு இடமும் அவருடைய சிரிப்பு, ஒவ்வொரு இடமும் சந்தோஷம், மகிழ்ச்சி. இதில் என்ன சந்தோஷம்? அந்த வீட்டோட சந்தோஷம். யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாரையும் இன்றைக்கி என்னென்னமோ பிரார்த்தனமாக பண்ணுறாங்கல்ல, உடனே உங்களுக்கு தோணுமா எங்களுக்கு எங்கள் இதில் லோன் வாங்காதோ என்னமோ நடக்கலையே. எல்லாரையும் சிரிக்க வச்சு சம்பாரித்த அற்புதமான பொக்கிஷம். அதனால் நான் 490 கிலோமீட்டரில் ஓடியாந்திருக்கேன்னா அந்த விஷயத்துக்கு. அதனால் பெரிய பாராட்டுகள். அழகான வீடு, இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நிறைய வீடு கட்டணும். கண்டிப்பாக. ஆமாம், அடுத்த ஒரு சின்ன வீடு கட்டணும் கூட என்னால். சின்ன வீடு வரணும், அடுத்த ஒரு பெரிய வீடாக கட்டுறேன். சின்ன வீடு பிரச்சனை. இப்போ யாரும் சிரிக்கல, கவலைப்பட்டானா? அந்த நம்ம என்ன சொல்லிட்டு இப்படி தேடுறோம். ஒரு ஆள் கூட சிரிக்கல, டென்ஷன் ஆகும். சார விஷயம் சிரிப்பா இருக்கும். இல்லை யாரும் சிரிக்கலாம் டென்ஷன் ஆகும். யாராவது சிரிச்சா தான் டென்ஷன் ஆகும். என்ன என் ஜோக்கு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. அதனால் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷமாக கூட பயணம் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்களை விட நான் அதிகமாக நானும் மாப்பிள்ளை அரவிந்த்
ஜானகிராம்லாம் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னன்னா ம். நான் சொல்ற ஜோக்க வந்து அது சிரிப்புன்னு நம்பக்கூடிய ஒரு நான் இல்ல சொல்ல இது எப்படி என்னை பத்தி பெருமையா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புகழ்ச்சியா சர்க்காஸ்டிக்கா கான்பிடன்ஸ் வந்து தங்கத்துறைக்கு இருக்கு. அந்த கான்பிடன்ஸ் தான் அவர் இங்க கொண்டு வந்திருக்கு. சூப்பர். நம்மளோட ஜோக்க வந்து நாம பாத்தீங்களா ஒருத்தரை பத்தி அப்படிங்கிறது. பெருமையா எப்படி பேசுறது அப்படிங்கிறதுல அந்த நம்பிக்கை தான் அவர் இங்க கொண்டு வந்திருக்கு. எல்லாரும் பார்த்தாங்க, ஆனா அவர் நம்பினாரு. இன்னும் போவார். இப்போ ஜானகி வந்தார், இவ்வளோ சிரமப்பட்டு கேட்டுக்கு இப்போ என்ன சொல்லணும், இவர் வந்து ஜானகி நல்லா இருக்கு தங்கத்துறைன்னா அவர் சந்தோஷப்படுவார். என்ன சீலிங்களை பேர மாட்டிருக்கீங்க, என்ன கிச்சனில் அடுப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு இவர் பார்த்துட்டார். இது இங்கே எடுக்க வேண்டியதானே, எப்படி சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ நகைச்சுவை அழகு. விஜய் டிவி ஏன்னா என்ன 3 நிமிஷத்துக்கு மேலே வேணுமோ? நான் இருந்தாலும் மூஞ்சிக்கு நிறைய கேட்டுரு தெரியல. என்ன இல்லை சொல்றாங்க? நீ மூஞ்சி சைட்ல இருக்கிற மூஞ்சிக்கு நேரம்னா அவர் தான் மூஞ்சிக்கு நேரம் இருக்காரு. பத்தியா கோவறது பார்த்தீங்களா? கோவறப்ப இதுக்கு மேல நீ கேட்காத விட்டுரு. லிமிட் முடிஞ்சிச்சு. 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இல்ல இன்னைக்கு தான் தங்கத்துறைன்றத அப்ப தங்கத்துறையாவே எல்லாமே தங்கம். சட்டி கூட இதுல இல்ல கோல்டன் நிக்கல் தாங்க. அது கொஞ்சம் காஸ்டா இருக்குன்னு ஒன் சைடு சட்டி தான் பண்ணுது. கோல்டன் நிக்கல் பிராண்டா. ஆனா மக்கள் என்ன வெளில பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னப்பா பயங்கர கோடி. ஏன்னா 7 நிமிஷத்துக்கு மேல வேணுமாமா உனக்கு? என்ன நீ கண்டினியூ அவங்க வந்து கோடியில சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்காங்க, 2 வீடு காரை வேற அப்பப்போ மாத்திடுறாங்க, அப்பெல்லாம் முத்துனா சொல்றாங்க. இல்ல நீங்க அப்படி நினைக்கலாம். நீங்க தான் வெளியிருந்து பாக்குற ஆளுக்கு செலிபிரிட்டி சுக்கா ரொட்டின்னுவீங்க. ஒரு இப்போ வரைக்கும் தங்கத்துறை போட 4 நிகழ்ச்சியும் பேமெண்ட் போடல. போராடி சும்மா சொல்லாதீங்க. சீரியஸாவா? இல்லங்க நிறைய இது இருக்குமா பிரச்சனை முன்னுக்குமா நிகழ்ச்சி முடியும் தட்டிக்கும் ஆர்கனைசர் 3 சீட்டில் உட்காந்துருப்பாமா. முடிகிறப்ப அந்த சீட் மட்டும் எம்டியா இருக்கும். நீங்கள் டயல் செய்த நம்பர் தற்செயமம் செல்போனை வித்து விட்டார். அதெல்லாம் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான காமெடியாக இருந்துச்சு. அவ்வளோதான். என்னப்பா இன்னைக்கு அவ்வளோதான். என்ன சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்தீங்களா? உங்க கூட சேர்ந்தாலும் எனக்கு அந்த நோய் வந்து நல்லா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜோக்கை தவிர்த்து நல்ல உழைப்பாளி. நான் கடைசி 5 நிமிஷம் சீரியஸாக பேசுகிறேன். ஆனால் ரொம்ப இல்லை அதை நான் இப்போ சொன்னது அதுதான். விளையாட்டாக நீங்கள் நினைக்கலாம். யங்ஸ்டர்லாம் கற்றுக்கிற வேண்டியது. கமெண்ட்லாம் போடும் இது ஒரு ஜோக்கான்னு. நீங்கள் வந்து மேடையில் ஜோக் சொன்னால் வராது. ஜோக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதெல்லாம் ஜோக்கு தான் அப்படின்னு மாற்றி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. அதனால் இன்னி வரப்போகிற பர்ஃபார்மருக்கு ஸ்டாண்டப் காமெடினுக்கெலாம் ஒரு முன்னுதாரணம். ஆமாம், நீ வாடகை சைக்கிளே நீ பயங்கர இவர் வாங்கியிருக்க சைக்கிள் என்ன ரேட்டு தெரியுமான்ல போட்ட மறுநாள் தூக்கிட்டு போயிட்டாயமா, பெரிய ரேட்டுன்னு நினச்சி. நானே அந்த வண்டி வெளியில் தூக்கி போட்டுருந்தேன். எவ்வளோ அது நைட் வந்து 750 ரூபா சைக்கிளா? இவர் வாங்கின சைக்கிள் எவ்வளோ விலைக்கு தெரியுமா? அண்ணா தங்கத்தில் வாங்கி. அதுக்கடுத்து ஒருத்தன் எனக்கு டிப்ஸ் கொடுத்தாமா, எப்படி இப்படி போய் சைக்கிள் இழந்தீங்க, நாய்க்குட்டி வளர்ந்தாரு. ராஜபாளையத்துலேருந்து 60,000 ரூபாய்க்கு நாய் வாங்கிட்டு வந்துச்சு. அப்பயும் திருட்டு போச்சு. அந்த நாயே போயிடுச்சு. நாய் தான் தூக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ட் காமெடி. உங்களுக்கு எங்கே புரிய போகுது? திருடு போகக்கூடாது, நாய் வளர்த்தீங்க, நாயை திருட்டானுங்க. அதே நான் இப்போ தான் சொல்லி முடிச்சேன். உடனே அவர் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறாரு. அப்புறம் சிசிடிவி கேமரா வச்சேன். எப்போ எதை தூக்குனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா தூக்கிட்டாங்க. நாய் எடுக்கலன்னா சிசிடிவி கேமரா எடுக்கும். இதுக்கு மேலே என்னென்ன பண்ணுறது? ரொம்ப நன்றிமா, உனக்கு 8 நிமிஷம் வந்துருச்சு. ஆளை விடுங்கம்மா. ஆக்சுவலாக என்னென்னா சொந்தமாக வீடு வாங்குறதுங்கிறது எல்லாருடைய கனவும். அதில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவு அது. ஏன்னா நிறையா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். டக்குன்னு ஒரு வேலைக்கு போயிட்டு உடனே வீடு வாங்கிட முடியாது. தங்கதுரை வந்து எனக்கு பல வருஷமாக தெரியும். ஸோ இப்போது அவர் வீடு வாங்கியிருக்காருங்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இனி லைஃப்பில் வந்து ஒரு செட்டில்டு கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருனால ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டாப்புல, அப்புறம் வீடு வாங்கியிருக்காப்புல. அதனால் ரெண்டுமே சூப்பரான ஒரு விஷயம். நல்ல ஒரு லைஃபு, நல்ல ஃபேமிலி. ஸோ இது ஒரு அருமையான இடத்துல வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு 19th ஃப்ளோரில். என்ன இனிமேல் தங்கதுரை அடிக்கடி சொல்லாப்புல, மம்மா என் வீட்டிலேருந்தே பார்த்தோம் மம்மா தெரிஞ்சுது அப்படின்னு வாப்புல. அதையும் நம்ம கேட்டு ஜீர்ணிச்சுக்கணும். அதனால் அதை தங்கதுரைக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காகவே வந்து இந்த ஃப்ளாட் அசோசியேஷனுக்கு நன்றி தெரிவிக்கலாம். ஒரு வீடு பத்தாது தங்கதுரை, இது வந்து ஒரு ஃப்ளாட் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தங்கதுரையெல்லாம் வந்து தனியாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ ஒரு இடத்தோடைய வேல்யூ என்னன்னு தங்கதுரைக்கு தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா, அந்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவனுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும்னால தங்கதுரைக்கு அந்த இது தெரியும். அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் நிறைய ஸ்டெப் கொண்டிருக்கு. இன்னும் பெரிய வீடு வாங்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக வாங்குவாப்பில். இன்றைக்கி வந்து திரைத்துறையிலையும் ஒரு தனக்கான இடத்த வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. சின்ன திரையிலையும் அவர் எப்பவுமே வந்து ஒரு ஷைனிங் ஸ்டாரு. அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்டெப் நடக்கும்போது அப்பவும் நாங்கள் எல்லாரும் வந்து வாழ்த்துவோம். Behind Woods proudly presents Tangadurai Housewarming Celebration and New Home Tour. Title sponsor உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற Max Gold. Call 044 4545 4545.
Max Gold, cash for gold. Powered by the Chennai Mobiles and Electronics Furnitures. Mobile ku Chennai Mobiles, appliance ku Digital Hub, all in one store. Parthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi, all in one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Dr. Shivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind Woods Tangadurai Housewarming Celebration and New Home Tour. Powered by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots. Naturals, world's fastest growing saloon chain. Air fiber Wi-Fi. Dr. Shivarma, Ayurtharum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant.